ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் போடணுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இஞ்சி, பூண்டு, 1/4 மூடி தேங்காய். இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த நண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் சேர்த்து. அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதில் கலந்து ஊற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நண்டு குழம்பு. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதில் மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, டக்குன்னு வெந்துடும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.